வீடியோவில் பேக்ரவுண்ட் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் இந்த மாடல் இமேஜ் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் சிம்பிள் தான். லோட் செலெக்ஷனில் செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாடலை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்க. அன்வான்டட் பார்ட்ஸ் எல்லாம் மைனஸ் செலக்ட் பண்ணிட்டு அன்செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து செலக்டில் போயிட்டு இன்வெர்ஸ் கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபில்டரில் பிளர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பிளர்லையும் ஒர்க் பண்ணுங்கள். மெயினாக எல்லோரும் வந்து கஷியன் பிளர் தான் ஒர்க் பண்ணுவாங்க. CS6 அதுக்கு மேலே வந்து நிறைய ஃபில்டர் வந்துருச்சு, பிளர் வந்துருச்சு, பொக்கே பேலன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபிக்ஸ் கிடைக்கிது CS6ல் இருந்துன்னா. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது வந்து கஷியன் பிளர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், பிளர் ஆகிடுச்சு பேக்ரவுண்டு. மாடல் மட்டும் நல்லா தெரியுது குவாலிட்டியாக. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு. இது வந்து கஷியன் பிளர், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பிளர் தான் அது. ப்ரிவியூ ஆன் பண்ணிவிட்டு பிளர் பண்ணி பாருங்கள். இது பேக்ரவுண்ட் பிளர் ஆகும். ரேடியஸ் பிளர் இது. எந்த ரேடியஸில் மட்டும் நமக்கு பிளர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ப்ரிவியூ எப்படி காமிச்சிருக்கு. அதாவது மோஷன் பிளர் இது. இந்த மோஷன் அந்த மூவ் ஆகிறப்ப ஃபோட்டோஸ் எடுத்து எப்போ இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மோஷன் பிளரில். ஒவ்வொரு பிளரையும் ஒர்க் பண்ணி பாருங்கள். சர்ஃபேஸ் பிளர். பாருங்க டிஃபரன்ஸ் நமக்கு. பொக்கே எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் இது பண்ணிக்கலாம். என்னோட வீடியோஸில் கூட பொக்கே எஃபெக்ட்னு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அந்த எஃபெக்ட் கூட இந்த வீடியோ பிளரை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள். பாருங்கள் அந்த டாட்டர் லைன்ஸ் வருது இல்லைங்களா, அது மட்டும் பிளர் ஆகும். மற்றதெல்லாம் அப்படியே நார்மலாக இருக்கும். இந்த பிளர் ஆப்ஷனில்
பிளர் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் என்னால் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆங்கர் ஃபோட்டோஷாப்புக்கு. திரும்பி நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.